இன்னைக்கு நம்ம குரோக்கோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 23rd எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆகாஷி பையனுமே ஜோன்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோஸ் கிட்ட தான் பால் இருக்கு. ஆனா டிஃபெண்ட் பண்றதுக்காக ஆகாஷி தான் பாஸ்கெட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற, மத்தவங்க எல்லாரும் முன்னாடி இருக்கிறாங்களா. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ககாமி பண்ண மாதிரியே அந்த சர்க்கிளுக்குள்ள இருந்து அவன் தான் டிஃபெண்ட் பண்ண போறானோ, மத்தவங்க எல்லாரையும் வெளியில் நிக்க வைக்க போறானோ அப்படின்னு எதிர்பார்த்தான். அதுக்கு முராசகி சொல்லுவான், இவ்வளவு மிஸ்டேக்ஸ் அவன் கூட இருக்கிற பிளேயர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வேற எதுவும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இல்லங்கும் போது டட்சியாக்கு ஒரே ஷாக்கு. அப்படின்னா என்ன, ஆகாஷியே தனியா டிஃபெண்ட் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக அதை தான் அங்க பண்ணுவான். இசுக்கி கையில இருக்கிற பால அசால்ட்டா எடுத்துட்டு போய் திருப்பி அவங்க பாயிண்ட ஸ்கோர் பண்ண சோலோவா நின்னுட்டு லைக் அப்படியே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஃபீல்ட. லியோ கிட்டையும் கோட்டர் கிட்டையும் முடிஞ்ச அதாவது 3 பாயிண்டர் ஷூட் பண்ணாங்கடான்னு சொல்லும் போது அந்த லியோ ஏதோ ஒண்ணு பேசுறதுக்காக வர, அதுக்கு ஆகாஷி பரவாயில்ல உங்களால முடியல அப்படின்னாலும் அதையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பயங்கர கான்பிடண்டா இருப்பான். அதை பார்க்கும்போது தான் நம்ம டோவோட கேப்டனுக்கும் புரிய வருது, லைக் ஆகாஷியோட இந்த எம்பரர் ஐங்கிறது ஆப்போனன்ட்ஸோட மூவ்மெண்ட் அவனால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. அது எப்பவும் போலதான் இருக்கும். பட் ஒன்ஸ் அவன் ஜோன்ல என்டர் ஆயிட்டானா அவன் எந்த அளவுக்கு ஆப்போனன்ட்ஸோட மூவ் ப்ரெடிக்ட் பண்றானோ அந்த அளவுக்கு வேகமா அவனோட பாடி அவனால அதுக்கு ஈக்குவலா புஷ் பண்ண முடியும். அதனாலதான் ஆவுமினே அண்ட் ககாமி எப்படி போட்டி போட்டாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும். ஆனா என்ன, ஆவுமினேவும் ககாமியும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருந்தாங்க. இங்க அக்காஷி கம்ப்ளீட்டா ககாமியை போட்டு டாமினேட் பண்றான். அதுவே ககாமி பையனுக்கும் என்ன பண்றனே தெரியாது. அவனுக்கு அந்த ஜோன்ல இருக்கும்போது இன்னுமே தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டிருந்திருக்கும். இறுதியா ஃபைனலா அவன் ஒரு இடத்த போய் ரீச் பண்ற மாதிரியும் பாட்டம தொடுற மாதிரியும். அங்க பாட்டம்ல இன்னொரு டோர் இருக்கு. அண்ட் அந்த டோருக்கு முன்னாடி கேட் கீப்பர் மாதிரி எவனோ ஒருத்தன் நிக்கிறான். ஒருவேளை இவனை பீட் பண்ணி தான் அந்த டோர் ஓபன் பண்ண முடியுமோ, மேபி அந்த டோரை நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா என்னால இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் பிளஸ் அது எப்படி பண்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அப்பதான் குரோக்கோ பொறுமையா வந்துட்டு, டே தம்பி இங்க பாருப்பா, ஓவரா முயற்சி பண்ணாம கிவ் அப் பண்ணிருன்னு சொல்லுவானா. ககாமிக்கு அதிர்ச்சியா இருக்க, கிவ் அப் பண்ணனா கேம கிவ் அப் பண்ண சொல்லல, தனியா போராடுறத கிவ் அப் பண்ணனு சொன்னேன். கமான், டீம்ல இருக்கிற எல்லாரும் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறங்காட்டி நீ தனியா விளையாண்டு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா இங்க விளையாடுவோம், நீ தனியா எதுவும் பண்ணணுங்கிற தேவை இல்லைன்னு சொல்லும் போது ககாமிக்கும் டீம் ஆடினா மட்டும் இப்ப ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இருந்தாலும் தனியா போறதுக்கு பதிலா டீமா ஆடுறதுங்கிறது எவ்வளவோ பெட்டர்னு சொல்லி காம் ஆகுறான். அடுத்த தடவை நம்ம ஹீரோஸ் பால் எடுத்துட்டு வரும்போது இசுகி சீனியர் யோசிப்பாரு, ஓகே கண்டிப்பா அந்த அக்காஷி பையன் தடுக்கிறதுக்காக வருவான், ஆகையால் கொஞ்சம் வெளியில இருந்து ஷூட் பண்றதே கரெக்டா இருக்கும்னு குரோக்கோக்கு பாஸ் போட, குரோக்கோ கியோசி சீனியருக்கு வச்சு கொடுத்தா அந்த பாலையும் அக்காஷி உள்ள வந்து தடுத்து விடுறான். தடுக்கிறது மட்டும் இல்லாம சோலோவா அவனே எடுத்துட்டு போய் அங்க ஸ்கோர் பண்ணலான்னு இருக்க, அவனை தடுக்கிறதுக்காக ககாமியும் குரோக்கோ அங்க வந்து நிப்பாங்களா. 2 பேரும் ஒரே நேரத்துல தடுக்காம ககாமிக்கு பின்னாடி தான் நம்ம குரோக்கோ பையன் நிப்பான். ஆனா அக்காஷிக்கு 2 பேரும் வந்து நின்னா மட்டும் என்ன தடுத்துருவா போறீங்க, இது எப்படி ஒர்க் ஆக போகுது இல்லைன்னு ரொம்ப சுலபமாவே நம்ம ககாமியை தாண்டி வந்தா அவனுக்கு ஆப்போசிட்ல குரோக்கோ வந்து நிக்கிறான். இத அந்த அக்காஷி பையன் எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டான். ஏன்னா ககாமி நம்ம அக்காஷி எங்க மூவ் பண்றான் அப்படிங்கறத பார்த்துட்டு அவனோட ஆங்கிள் பிரேக்ல ஸ்லிப் ஆயிருந்திருப்பான். பட் ககாமி எந்த பக்கம் மூவ் ஆகுறான் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம குரோக்கோ பையன் மூவ் ஆயிருந்திருப்பான். எப்படியும் ககாமியை தாண்டி அக்காஷி வருவான் அப்படின்னா அப்ப ககாமி மூவ் ஆகுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அக்காஷி வருவான் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ட்ரிக். அண்ட் நேருக்கு நேரா 2 பேரும் நிக்க அந்த ஸ்லைட்டான சான்ஸ்ல குரோக்கோ பால தட்டி விட்டுறான். ககாமி பால எடுத்துட்டு போக ரகுசான் இருக்கிற மத்த பிளேயர்ஸ் யாரும் ககாமி முன்னாடி நிக்க கூட முடியாது. ஆனா அந்த அக்காஷிக்கு தூக்க போறோம் அப்படிங்கிற அந்த வெறிய வந்து கமான் நான் தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் ககாமிய ஸ்டாப் பண்றதுக்காக அங்க வருவானா. ஆனா ககாமி அதுக்கு முன்னாடியே குரோக்கோவுக்கு அந்த பாச போட குரோக்கோவும் கரெக்டா செட் பண்ணி கொடுக்குறேன். குதிக்க, கண்டிப்பா உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது, ஏன்னா எப்பவும் நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் கரெக்ட்னு ஆகாஷியும் அந்த பால தடுக்கிறதுக்காக குதிச்சா இருக்கிற எல்லாத்தோட நம்பிக்கையும் ககாமி மேல இருக்கும். ககாமியும் கண்டிப்பா நான் ஒரு ஏஸ் நான் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல பாயிண்டர் ஸ்கோர் பண்ண எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. ரொம்ப முக்கியமா ரகுசான்ல இருக்கிற கோச்ல இருந்து எல்லாருக்குமே என்னது அக்காஷியை தாண்டியே ககாமி ஸ்கோர் பண்ணிட்டானா, அதுவும் ஜோன்ல இருக்கிற அக்காஷியை தாண்டி அப்படின்னு அதிர்ச்சி. ஆனா அக்காஷியை ஓவர் கம் பண்றதுக்கு ககாமிக்கு ஒரு டீமா இருக்கிறங்காட்டி குரோக்கோங்கிற மாதிரி ஒருத்தன் அவன் கூட இருக்கிறங்காட்டி தான் அவனால இதை பண்ண முடிஞ்சுன்னு யோசிப்பாங்க. அப்போ மேட்சை பார்த்திருந்த டட்சியாவும் ஒருவேளை ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் அக்காஷி இப்பதான் முதல்ல தோல்வியை ஃபீல் பண்றானோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முராசகி, இல்ல ஆக்சுவலி என் கூட இதுக்கு முன்னாடி அக்காஷி ஒரு போட்டி போட்டு தோக்குற மாதிரி போனா, ஆனா கடைசியில் அவன் தான் ஜெயிச்சான். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்காஷியை யாருமே தோக்கடிச்சது இல்ல. மேபி அக்காஷியோட வாழ்க்கையிலே இதுதான் அவனோட முதல் தோல்வி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு சொல்லுவான். ஏன்னா அடுத்த பால் அக்காஷி ஷூட் பண்ணும்போது மிஸ் பண்ணிடுறான். ரீபவுண்ட் ஆன பாலே நம்ம ஹீரோஸ் தான் எடுக்க, அக்காஷி ஒரு ஷூட் வந்து ப்ரிசைஸா இருக்குதுன்னா மட்டும்தான் அதை எடுப்பான். அவனே அதை மிஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கறது எதிர்பார்க்கல அப்படின்னு தான் அவனேவும் நினைக்கிறான்.
கொஞ்சம் கொஞ்சமா அக்காஷி ஜோன்ல இருந்து வெளியில வரான். அவன் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு புரிய வருது. இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்க 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆனா அங்க அக்காஷி பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருந்திருப்பான். அவனால யாரோட பாலையும் ஸ்டீல் பண்ண முடியல, கரெக்டான பாசஸ் அவனால மேக் பண்ண முடியல. அதனாலே அவனோட பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியாம இருக்கும். டிஃபென்ஸ்க்கு ஓடி போகலான்னு பார்த்தாலும் ரொம்ப மெதுவா ஓடி வந்துகிட்டு இருப்பான். அவன் கூட இருக்கிற டீம்மேட்ஸே வந்து கடுப்பாவானுங்க. யாரா அவன் என்ன ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஆனா இந்த கேப்ல பசங்க எல்லாரும் ஸ்கோர் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்க 90-92 சொல்லி ரகுசான விடவுமே 2 பாயிண்ட் கம்மியா இருப்பாங்க. நெபுயால சட்டைய பிடிச்சு நம்ம அக்காஷி கிட்ட சண்டைக்கே போயிருவானா. உடனே ரகுசான் ஒரு டைம் அவுட் கேக்குறாங்க. கோச்சால நம்பவே முடியல, என்னடா அக்காஷி இப்படி பிரேக் ஆகி வந்திருக்கான், அவனை இந்த அளவுக்கு வீக்கா நான் பார்த்ததே இல்ல, அவனை சப்ஸ்டியூட் பண்ணி வெளியில உட்கார வைக்கலான்னு பார்க்கும்போது அப்ப அந்த மயூசுமி அக்காஷிய பார்த்து உனக்கு அசிங்கமா இல்லையாடான்னு கேட்பான். அன்னைக்கு என்னன்னா ரூஃப்ல வந்துட்டு ஓவரா வாய் உதற விட்டுட்டு இருந்த, ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீ கிடையாது, நீ இந்த அளவுக்கு இருக்க மாட்டிய, யாரா நீன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பானா. அதே கேள்வி அக்காஷிக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கும். அக்காஷியோட ஒரு ஈகோ பார்ட், அந்த ஈகோ சொல்லும் நீ என்னோட வீக்னஸ் அப்படின்னு. சின்ன வயசுல இருந்தே அக்காஷி ஒரு பயங்கர வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில பிறந்து வளர்ந்து லைக் எல்லாத்தையுமே சரியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள்ள வளர்க்கப்பட்ட ஒருத்தன். அக்காஷி பிறந்ததுக்கு அப்புறமே அவங்க அம்மா கொஞ்சம் வீக்கா இருந்திருப்பாங்க போல. இருந்தாலும் அவங்க அம்மா தான் முதல்ல அக்காஷிக்கு இந்த பாஸ்கெட் பாலுங்கிற விஷயத்தையே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு மேல அக்காஷியோட அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா அவங்க இறந்து போன அன்னைக்கு கூட எந்த ஒரு கிளாஸஸையும் நீ மிஸ் பண்ணக்கூடாது, யூ ஆர் ஜஸ்ட் ஆப்ளிகேட்டட் டு வின்னுங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கறதுல ஃபேமிலி கரெக்டா இருந்திருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் டைக்கோ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த பாஸ்கெட் பால் கிளப்லயும் இருந்து பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பான். சாதாரண ஒரு நபர் மாதிரி தான் பயங்கர காம்படிட்டிவா இருக்கிற ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து ஆடுறதுங்கிறது இன்னுமே அவனுக்கு பிடிச்சிருந்திருக்கும். ஆனா செகண்ட் இயர் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் டீம்ல இருக்கிற எல்லாருமே தனித்தனியா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாரும் தனித்தனியா அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து ஷார்ப் பண்ணிருக்காங்களே, நம்ம கிட்ட அப்படி எதுவும் கிடையாது, ஒருவேளை அவங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அக்காஷியோட வெரி ஓன் செல்ஃப அவன் லூஸ் பண்ணிட்டு அவனை கம்ப்ளீட்டா அவனோட ஈகோ சைடு வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்திருக்கும். ரொம்ப செல்ஃபிஷா ஒரு நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இருக்கிற மாதிரியான ஒரு ஈகோ சைடு. ஆனா அவ்வளவு திமிர் இருக்கிற அந்த ஈகோவையே கம்ப்ளீட்டா இப்ப ககாமி குரோக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அச்சு உட்கார வச்சுட்டானுங்க. அக்காஷியோட ட்ரூ செல்ஃப் தோத்து போறோமோ அப்படின்னு பயப்படும் போதுதான் அக்காஷியோட ஈகோ செல்ஃப் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சது. அது வெளியில வந்த இவ்வளவு மாதங்கள் இவ்வளவு வருடங்களில் திருப்பி ஒரு தடவை தோல்வியை பாக்குது ககாமி கூட. சோ ஆகையால் அந்த ஈகோ இனிமேல் தேவை கிடையாது, நானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அக்காஷியோட ட்ரூ செல்ஃப் வெளியில வர மாதிரி இருக்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அக்காஷி வந்து தோக்குறத நினைச்சு பயப்படுற ஒருத்தன், தோல்வியை ஏத்துக்கிறதுக்கு பயப்படுற ஒருத்தன். அந்த பயந்தாங்கோலியா இருக்க வேண்டாம்னு சொல்லிதான் அவன் ஈகோவா இருந்திருக்கான். ஆனா அந்த ஈகோவே இப்போ தோக்குறத நினைச்சு பயப்பட ஆரம்பிக்குது. சோ 2 பேருக்கும் ஒரே கில்ட், ஒரே விதமான பயம், ஃபியர் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு ஈகோவான நீ தேவையில்லை, இனிமேல் நானே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் தான் அக்காஷிக்கு ஏற்பட்டிருக்கும். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.